அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் என்ன பண்ணுமா? எல்லாத்துக்கும் உதவும். பணம் இல்லாம இந்த உலகத்திலே வாழ முடியாது. உலகத்துல சொல்லுவான், அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைனும். அதனால பணம் வேணும். ஏன்னா நமக்கு எல்லா காரியத்துக்கும் பணம் அவசியமாக இருக்கிறது. ஒருவன் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் அவன் கல்லறைக்கு போகும் நாள் வரைக்கும் பணம் என்ன பண்ணுகிறது? தேவைப்படுகிறது இல்லையா? பிரசவத்துக்கு பணம் தேவை, குழந்தை வளர்ப்புக்கு பணம் தேவை, படிப்புக்கு பணம் தேவை, இல்லை வேலையில் சேர்வதற்கு பணம் தேவை. இந்த உலகத்தில் நாம ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பதற்கு நமக்கு பணம் தேவை. திருமணத்திற்கு பணம் தேவை. மரணத்துக்கு பின் இல்லை கல்லறையில் அடக்கம் செய்வதற்கு கூட என்ன தேவையா இருக்கு? பணம் தேவையாயிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது இப்படி பணமானது மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையாய் இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு உணவு, நீர், காற்று எப்படி முக்கியமோ அப்படியே பணமும் முக்கியமாய் காணப்படுகிறது. பணம் தேவை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பணத்தின் மீது நம்முடைய ஆசை என்ன பண்ணக்கூடாதான்? வைத்து விட. அதனாலதான் நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கும் போது 30ஆம் அதிகாரத்தில் நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து என்னவா? கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அல்லேலூயா.